ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ வீரா சீரியல் பார்த்துடலாமா? ஸோ வீரா சீரியல் நான் மத்தியானமே நான் சொல்லியிருந்தேன், இதயம் சீரியல் போடும்போதே வீரா சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாம் எபிசோடு முடிஞ்சோடனே அப்படின்னு சொல்லி. ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குங்க கைஸ். நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து நான் இமேஜஸ் வச்சு போடும்போது நிறையா வியூஸ் போச்சு. இப்போ நான் வந்து இமேஜஸ் வைக்காமல் வெறும் டாய்ஸ் மட்டும் வச்சு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் வியூஸே போக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறதுனே எனக்கும் தெரியல கைஸ். சரியா? ஸோ பரவாயில்ல, நீ பார்க்குறவங்க பாருங்கப்பா. சரியா? நம்ம சேனலில் இஷ்டம் இருக்கிறவங்க பாருங்கள், இல்லாதவங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போங்க, அது உங்களோட விருப்பம். சரியா? சில பேர் சோசியல் மீடியாவில் வந்து நாடகம் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது, வீரா கண்டுபிடிச்சிட்டாங்க, மாறன் கண்டுபிடிச்சிட்டாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு விஜயை வந்து இது பண்ணிட்டாங்க, கடைசியில் கார்த்தி வந்து பிருந்தா கழுத்தில் தான் தாலி கட்டுறேன்னு சொல்லி நிறைய சேனலில் போடுறாங்க. எதுக்கு இப்படி இந்த பொய்யான இதை போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. நிஜம் என்னவோ அந்த இதை பேசிட்டு போக வேண்டியதானே, ஏன் ஏமாத்துறாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம சீரியலை பார்த்துட்டு தான் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். சரியா? அதனால் யூ டோன்ட் வரி. நம்ம சேனலை எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நானே ஒரு 2-3 சேனலில் பார்த்து ஏமாந்துட்டேன் கைஸ். நான் சேனல் நேம்லாம் சொல்ல விரும்பலை. நான் அந்த சேனலில் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விஜய் வந்து இது பண்ணுறாளாமா, உடனே ராமச்சந்திரன் கிட்ட மாறன் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்களாமா, வீராவும் மாறனும் கண்டுபிடிச்சி விஜயை வந்து தப்பானவன் சொல்லி அடித்து பத்துறாங்களாமா, உடனே பிருந்தாவை வந்து உட்கார வச்சு தாலி கட்டுறாங்களாமா. ஏன்டா? இல்லை, ஏன் நான் வீரா சீரியல் ரிவ்யூ போட்டு ரெண்டு நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 2 நாள், ஆமாம். இந்த 2 நாளில் இப்போ வரைக்கும் எபிசோடில் என்ன நடக்கிறத நம்ம கிளியராக பார்த்துடலாம். சரியா? அதாவது என்ன சொல்கிறது, வீதியில் போகிற ஓனான வேட்டியில் எடுத்து விட்ட கதையா இந்த விஜய் வந்து செவனேன்னு ஊரில் இருந்தான். செவனேன்னு கோயில் நோம்பியை கொண்டாடினோமா, வந்தோமா அப்படின்னு இல்லாமல் அந்த பொண்ணை வந்து மச்சான் என்னது அவங்க இவங்க சொந்தக்கார பொண்ணு, அந்த பொண்ணு, இந்த பொண்ணுன்னு சொல்லி இந்த ராமச்சந்திரன் பண்ண வேலை இருக்கு பாருங்க, வேலை சரியான இந்த வேலை. ஐயோப்பா சாமி, பார்க்க முடியல. விஜயோட நடிப்பை எங்களால் அந்த சீரியலில் பார்க்க முடியல. ரொம்ப டெரராக நடிச்சிருக்காப்புல. இதயம் சீரியலில் கம்பேர் பண்ணும்போது இந்த சீரியலில் ரொம்ப டெரர் பீஸாக நடிச்சிருக்காப்புல, கேவலமாக நடிச்சிருக்காப்புல. பார்த்தாலே உண்மையிலே கைஸ் கோபம் தான் வருது. இருந்தாலும் அது நடிப்பு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் சீரியலாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது, இரிட்டேட்டிங்காக இருக்குது, கோபம் வருது, பயங்கரமாக கோபம் வருது. சரியா? அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கெக்க சிரிச்சுக்கிட்டு ஷூட்டிங் வீடியோலாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரியா? ரீல்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம சீரியலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபம் வருது. அது விஜயெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சப்புன்னு அடிக்கலாமான் இருக்குது, அந்த அளவுக்கு டெரராக நடிச்சிருக்காங்க. ஆனால் நடிப்பு நல்லா இருக்குது, பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான். ஒரு சீரியலில் வந்து ஒரு வில்லி இருக்கலாம், மேக்ஸிமம் 2 வில்லி இருக்கலாம். இங்கே நாடகத்தில் பார்த்தீங்கன்னா கண்மணி வில்லியாக இருக்கிறா, அடுத்து விஜய் வில்லியாக இருக்கிறா, இனி யார் வில்லின்னு தெரியல கைஸ் இந்த நாடகத்தை. ஸோ நான் ரிவ்யூ தான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் நாடகத்தை பற்றிலாம் நான் பேச விரும்பல. எபிசோடு நீங்களே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு. சரியா? இருக்கிற கோத்து கார்த்தி கழுத்தை நெரிச்சே கொன்னே போட்டிருப்பான். சரியா? உடனே கழுத்தை நெரிச்ச மாப்பிள்ளை கையால் 15 பவுன் செயினை வாங்கி போடணும்னு பேசிகிட்டு இருக்கிறாருங்க. ஆனால் இந்த கூறுகட்ட வள்ளி, சரியா, சரியான கூறுகட்ட வள்ளின்னு தான் நான் சொல்லுவேன். வீரா கிட்ட கூப்பிட்டு, வீரா நீ போய் விஜய்கிட்ட ஆறுதலாக 2 வார்த்தை பேசு. எப்படி கைஸ் எப்படி பேசுவா? அவளே அவள் தங்கச்சி வாழ்க்கை போயிடுச்சுன்னு ஆறுதல் சொல்லிட்டு இப்போ தான் வந்திருக்கா. அதுக்குள்ளே போய் விஜய்கிட்ட போய் 2 ஆறுதல் வார்த்தை பேசுனா அவள் எப்படி பேசுவா? கொஞ்சம் கூட மண்டையில் மூளையும் இல்லை, மசாலாவும் இல்லை இந்த வள்ளிக்கு. சரி, ஆனால் உண்மையிலே நான் சொல்கிறேன் கைஸ், விஜயை பற்றி உண்மை வள்ளிக்கு தான் தெரியணும். அப்போ தான் அவளுக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். ஐயோ, இவளையா நம்ம நம்பணும், நம்ம பையன் கார்த்தியை போய் நம்ம நம்பாம விட்டோமேனு இவ தான் இவளை நொந்துக்கணும். அந்த பையன் அத்தனை தூரம் சொல்கிறான், யாருமே நம்பலை. இப்போ கூட எபிசோடில் ராமச்சந்திரன் காலிலெல்லாம் உழுகுறாப்புல, என்னை நம்புங்கப்பா, என்னை நம்புங்க அப்படின்னு. அந்த ஆள் நம்புகிற வேலையே இல்லை. அந்த ஆள் என்னைக்கு தான் பெத்த பசங்களை மதிச்சிருக்கான்? மாறனை மதிச்சிருக்கானா, இல்லை ராகவனை மதிச்சிருக்கானா, இல்லை கார்த்தியை மதிச்சிருக்காப்புலையா? ஷோ சாமி, ஆக மொத்தத்தில் ஒரு பொண்ணு வந்து சபையில் வந்து கண்ணீர் விட்டு அழுதோடனே எல்லாம் அவள் பக்கம் சாஞ்சிட்றாங்க. உண்மை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யாருக்குமே துப்பு இல்லை.
இனி இந்த மாறனும் வீராவும் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு சீக்கிரமாக அந்த மண்டபத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜை கண்டுபிடிச்சி விஜயை அடித்து பத்தணும். அப்புறம் கைஸ் ப்ரிவியூ ஒன்று வந்துச்சு. பிருந்தாவை வந்து தங்கச்சியாமா விஜய் வந்து சொல்கிறத பார்க்கணும். என் தங்கச்சி என் தங்கச்சி என் தங்கச்சி வாழ்க்கையை நானே பறிச்சுட்டேன், என் தங்கச்சி வாழ்க்கையை நானே பறிச்சுட்டேன் அப்படின்னு அப்படியே அவள் பேசும்போதெல்லாம் இரிட்டேட்டிங்காக இருக்குது கைஸ், ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. அப்படியே என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, அப்படி கோபமாக வருது விஜய் பேசுகிறத கேட்டாலே. அப்புறம் தங்கச்சி தொங்கச்சின்னு பேசிட்டு கார்த்தி வந்து பிருந்தாவை பார்க்க வந்திருப்பானாட்டு இருக்குது சாரி சொல்கிறதுக்கு. அடுத்தவன் புருஷங்கிட்ட பேசுகிற வெக்கமா இல்லைன்னு கேட்குறான். என்ன ஜென்மம் நீங்களாம்? இதே வாய் தான் மண்டபத்தில் வச்சு என் தங்கச்சி பிருந்தா என் தங்கச்சி அப்படின்னு. இப்போ வந்து அடுத்தவன் புருஷங்கிட்ட பேசுகிற நீங்களாம் என்ன மனுஷின்னு கேட்குறா வருங்க. எலும்பில்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசுன்ற மாதிரி தானே இருக்குது. ஐயோ சாமி, சரியான டெரர் பீஸாக இருக்கா. எனக்கு இருக்கிற இது பண்ணதுக்கு கார்த்தியா உண்மையிலேயே வந்து அந்த இடத்துல சப்பு சப்புன்னு 4 அறையை விட்டு அவளை வீட்டை விட்டு அடித்து பற்றி இருக்கணும். ஆனால் அதை செய்யவே இல்லை யாருமே. நீ சீக்கிரமாக நீ வீரா தான் இதை கண்டுபிடிக்கணும். சுத்தமாக மச்சான்னு பேசும்போதெல்லாம் இரிட்டேட்டிங்காக இருக்குது, செம இரிட்டேட்டிங்காக இருக்குது, கோபமாக வருது. சரிங்களா? அவ்வளோதான் கேஸ். எனக்கு இந்த வீரா சீரியலை பற்றி எனக்கு நீ பேசவே எனக்கு இஷ்டம் இல்லை. நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் கார்த்திக்கும் பிருந்தாக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும். அதாவது போடுறாங்கல்ல ஒரு ஹெட்டிங் போடுறாங்க பார்த்துருக்கீங்களா? கண்மணிக்கும் வீராக்கும் நடக்கும் தர்ம யுத்தம். ஏண்டா விளக்கண்ணைகளா, நாடகம் எடுக்கிற பக்கிகளா, தர்மம் போடுறதே தர்ம யுத்தங்கிறீங்க, அப்புறம் அதர்மத்தை ஜெயிக்க வைக்கிறீங்க. இதான் உங்களோட தர்ம யுத்தமா? இல்லை இதான் உங்களோட தர்ம யுத்தமான்னு நான் கேட்குறேன். ஐயோ சாமி, என்னால் முடியல. நல்லா போயிட்டு இருந்த சீரியல் நம்ம சொன்னோம் இல்லையா, அதில் சாக்கடையை கலந்து விட்ட மாதிரி கலந்து விட்டு நாடகத்தை ஃபுல்லாக கெடுத்துட்டாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லிட்டாங்க, இனி இந்த வீரா சீரியல் நாங்கள் பார்க்க மாட்டோம். இதில் வேற ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வேறு வருதாமா. அதில் வந்து வீரா இதை சீரியலை வந்து நிறைய பேர் மோட்டிவேஷனாக எடுத்து பார்க்குறாங்களாமா. கைஸ் லாஜிக்குன்னு ஒரு இருக்குல்ல கைஸ், அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து அண்ணா இறந்துருச்சு, அதனால் அவங்க அண்ணா ஆட்டோவை எடுத்து ஓட்டுறா. இதுக்கப்புறம் அவள் எங்கே ஆட்டோவை எடுத்து ஓட்டினா சொல்லுங்கள்? குறிப்பிட்ட சீனில் மட்டும்தான் அவங்க அண்ணன் ஆட்டோவை எடுத்து ஓட்டினான். அதுக்கப்புறம் அவள் எங்கே ஆட்டோவை எடுத்து ஓட்டினா? ஆட்டோ பக்கம் கூட போகல. இப்போ அவள் மாறன் பின்னாடி சுற்றுறதுக்கே அவளுக்கு நேரம் சரியாக இருக்குது. இதில் என்ன எனக்கு புரியல. வீரா தான் மோட்டிவேஷன், வீரா சீரியலில் தான் நாங்கள் இதானோம் அதானோன்னு எப்படிலாம் பேசுகிறாங்கன்னே எனக்கு தெரியல. ஒரு லாஜிக்கே இல்லை இந்த நாடகத்தில். அப்பனை கொன்னதுக்காக பழிவாகிறதுக்கு குடும்பமே கிடச்சிச்சு இவளுக்கு. ராமச்சந்திரன் தானே உங்கள் அப்பனை கொன்னது, அப்போ அவனை மட்டும் நீ பழி வாங்க வேண்டியதானே? எதுக்கு குடும்பத்தையே போட்டு பழி வாங்கிட்டு இருக்கிற? விளக்கண்ண விஜய் விளக்கண்ண பேரை பாரு, விஜய் கோஜி பஜ்ஜின்னு. ஐயோ சாமி, சத்தியமாக எனக்கு அப்படியே டிவி உண்மையிலே கேஸ் டிவி தூக்கி போட்டு உடச்சிடலாமா இருக்குங்க. கிரிக்கெட்டில் கரெக்டாக ஜெயிக்கிறதுக்கு ஒரு 4 or 6 அடிக்காமல் தோற்று போயிடுவாங்கல்ல, அந்த ஒரு வழி என்னன்னு நம்மளுக்கு தெரியுமில்ல. நம்ம நல்லா இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்ருப்போம், அந்த இடத்துல தோக்கும்போது ஒரு வழி ஏற்படுது. அந்த மாதிரி தான் கைஸ் எனக்கு இந்த வீரா சீரியலில் இருந்தது. உண்மையிலே கார்த்திக்கு நடிப்பெல்லாம் செமையாக இருந்துச்சு. ஆனால் கார்த்திக்கு பிருந்தா ரொம்ப பாவம், பிருந்தா அதை விட பாவம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இவங்க 2 பேரும் உண்மையாகவே லவ் பண்ணலாம். அது எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் கூட உண்மையாக லவ் பண்ணியிருப்பானாட்டு இருக்குது, பிருந்தா உண்மையிலே லவ் பண்ணலை. அதான் உண்மை. கார்த்தி வந்து எந்த சூழ்நிலையும் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார்னு அவள் நினச்சி நின்றுக்கணும். சரியா? அவள் வந்து அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணோன்னே இவன் எனக்கு வேண்டாம், இவன் நான் இனிமேல் நான் மறந்துட்டேன், எதுக்கு இந்த மண்டபத்தில் வச்சு பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருக்கிறா பிருந்தான்னு எனக்கு தெரியல. லவ் பண்ணேன்ல, லவ் பண்ண மேலே இல்லாத நம்பிக்கை உனக்கு என்ன? அவள் வீரா கூட சொல்கிறான், எனக்கு கார்த்தி வந்து அப்படி பண்ணியிருக்க மாட்டாப்புல, எனக்கு தெரியும், என் உள் மனசு சொல்லுது அப்படிங்கிறாப்புல. அந்த இது கூட உனக்கு இல்லை, நீ என்னத்தை லவ் பண்ண நீ அவனை? அதான் இவங்கெல்லாம் ஜஸ்ட் இன்ஃபேக்சுவேஷன் லவ் தான் இவங்கெல்லாம். சரியா? உண்மையாக ஒரு மனசார யாருமே இந்த சீரியலில் வந்து லவ் பண்ணவே இல்லை. அதுதான் உண்மை. ராகவனை வந்து இவ கண்மணி விரும்பவே இல்லை, விரும்பாமல் கல்யாணம் பண்ணி தான் அவளை பாடாப்படுத்திட்டு இருக்கிறாப்புல. இங்கே மாறனை கட்டாயத்தாளி கட்டி அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு இப்போ தான் அந்த அம்மனி வந்து மாறன் மேலே லவ் வந்துக்கிட்டு இருக்குதாம்மா. சரியா? சரி, கார்த்திக்காவது உருப்படியாக ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க, பிருந்தாவை கரெக்டாக கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்தோன்னா, அதுலேயும் இந்த பக்கியை கொண்டு வந்து உள்ளே நுழைச்சி
அது மச்சான்னு உயிரை வாங்கிட்டு இருக்குது. உயிரை, ஐயோ உயிரை, சரியான உயிரை வாங்கிட்டு இருக்கிறா. கேவலமாக இருக்குது, நடிப்பே ரொம்ப கேவலமாக இருக்குது. பெண்களை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. அதாவது நல்ல விதமாகவும் காமிக்கிறாங்க, கெட்ட விதமாகவும் காமிக்கிறாங்க. பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரி. இந்த ஒரு பாட்டில் கூட வரும், என்னது, பெண்ணுக்கு பெண் இங்கு எதிரி இல்லை, பெண்மையை காட்டிலும் தெய்வம் இல்லைன்னு. பெண்ணுக்கு பெண்ணு தான் கைஸ் எதிரின்ற மாதிரி தான் இப்போ எல்லா சீரியலும் இருக்குது. எல்லா சீரியலும் அதே தான். நீங்களே சொல்லுங்கள், மனசாட்சியை, ஒரு லாஜிக்காக நாடகம் பார்க்குறவங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். ஜீ தமிழில் எந்த கல்யாணத்தை அவன் உருப்படியாக நடத்தியிருக்கான் சொல்லுங்கள்? எந்த கல்யாணத்தையாவது உருப்படியாக நடத்தியிருக்கானா? சந்தோஷமாக நடத்தியிருக்கானா? கல்யாணனாலே பிரச்சனையை கொண்டு வந்து ரியல் லைஃப்லேயுமே இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கே பெற்றவங்க பயப்படுறாங்க. எந்த நேரத்தில் மாப்பிள்ளை ஓடி போவானோ, எந்த நேரத்தில் பொண்ணு ஓடி போவாளோ, எந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்க பொண்ணுகளுக்கு தாலி கட்டுவானோன்னு இப்போல்லாம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் சீரியல்ஸ் தான். சீரியல் தான் நான்லாம் சொல்வேன், அடித்து சொல்லுவேன். சினிமாவில் கூட இந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்கப்பா. ஆனால் நாடகம் ரொம்ப, அப்பா சாமி, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. உண்மையிலே வீரா சீரியல், இனி வீரா வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக டக்குனு மாறணும். வீராவும் களத்தில் இறங்கி இது என்ன பிரச்சனை, விஜய் யார், என்ன ஏதுன்னு அலசி ஆராய்ஞ்சு மண்டபத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் மறுபடியும் கல்யாணம் நடக்கணும். அதுதான் உண்மை. ஆனால் இதில் வேறு ஒரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிருந்தா சூசைட் அட்டன் பண்ணிக்கிறான். இதெல்லாம் ரொம்ப கொடுமையிலையும் கொடுமை. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவன் வந்து பேசிட்டு போகிறான் இல்லையா, இவ தான் கேட்குறாளே, அடுத்தவன் புருஷன் கூட உனக்கு என்னடி பேச்சுன்னு விளக்கண்ண, தொங்கச்சின்னு பேசிட்டு அப்படி பேசுகிறா. நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறா விஜி. உடனே அந்த பொண்ணு பாவம் சூசைட் அட்டன் பண்ணிச்சாட்டு இருக்குது. நீ அந்த பொண்ணுக்கு எதனால ஆச்சுன்னா கார்த்தி தானே ஏங்கி போயிடுவான். குற்ற உணர்ச்சியிலே அந்த பாவன். உண்மையிலே அந்த வீட்லேயே நல்ல கேரக்டர் கார்த்தி தான். மாறனை விட ராகவனை விடையே கார்த்தி ரொம்ப நல்ல கேரக்டர். ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணாதவன். மாறன் கூட முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு, தண்ணி அடிச்சுக்கிட்டு, ரோட்டில் உளுந்துக்கிட்டு, அது ஒரு மாதிரியாக நடிச்சிருப்பான். எனக்கு அது பிடிக்கவே இருக்காது. ஆனால் கார்த்தி டீசெண்டாக ஆரம்பத்துலேருந்தே அவனோட கேரக்டரில் அவன் கெத்தாக இருப்பான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார்த்தியோட கேரக்டர். எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு கரெக்டாக நடிச்சிருப்பான், சூப்பராக நடிச்சிருப்பான். ஆனால் அவனோட லைஃப்பை இப்படி டைரக்டர் ஸ்பாயில் பண்ணிட்டாரு. டைரக்டர் சார் கொஞ்சம் இறக்கப்பட்டு தயவு செஞ்சு மாறணும், இது கார்த்திக்கு பிருந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க சார், ப்ளீஸ் சார். தயவு செய்து இந்த வீராவையும் மாறனையும் அந்த மண்டபத்தில் என்ன நடந்துச்சுங்கிறத ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சி இந்த விஜி பக்கியை அடித்து பத்துங்க, வீட்டை விட்டு அடித்து பத்துங்க, சரியா? ஐயோ சாமி, இந்த ரோசாப்பூ தோட்டத்தில் கருப்பு ரோசா பூத்த மாதிரி இந்த 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 லூசு உள்ள குடும்பத்துக்குள்ளே வந்து குட்டையை கிளப்பிட்டு இருக்கிறா. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேங்க, வள்ளி தான் விஜய்க்கு வந்து இதாக போகிறான்னு நினைக்கிறேன். ஆனால் வள்ளியை பற்றி தெரிய வேண்டியது வள்ளிங்கிறேன், விஜயை பற்றி தெரிய வேண்டியது வள்ளிக்கு தான். செருப்பால் அடித்த மாதிரி இருக்கணும் அவளுக்கு. இவளுக்கு போயா நம்ம சப்போர்ட் பண்ணோம், இவ தான் நம்ம குடும்பத்தையே அழிக்க வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி வள்ளிக்கு தான் முதல்ல தெரியணும். வள்ளிக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வீரா வாங்கி அடித்து பத்தணும் அவளை. அப்போ தான் நல்லா இருக்கு நாடகம். இல்லாட்டினா கண்மணியும் திருந்தணும், கண்மணியும் திருந்தி எல்லாருமே சேர்ந்து அவளை அடித்து விரட்டணும். அப்போ தான் நாடகம் நல்லா இருக்கும். இல்லாட்டினா கண்மணியும் விஜயும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவ்வளோதான், குடும்பம் நாரி நாத்தம் எடுத்து போய் சாக்கடையில் விழுந்து கழுவி அவ்வளோதான், மண்ணோட மண்ணாக மக்கி டிவி தூக்கி போட்டு பூட்டிட்டு நம்ம எல்லாம் படுத்து தூங்க வேண்டியதான். டைரக்டர் சார் அங்கிட்டு போய் படுத்து தூங்க வேண்டியதான். உண்மையிலேயே அந்த மாதிரி நாடகம் எடுத்தாங்கன்னா கேவலத்தின் உச்சமாக இருக்கும். வீரா சீரியல் கேவலத்தின் உச்சம். தயவுசெய்து 2 பேர்த்தையும் ஒன்றா மட்டும் சேர்த்துறாதீங்க சாமி. வீராவையும் கண்மணியும் வீராவிங்கிறேன், விஜயும் கண்மணியும் ஒன்றா மட்டும் சேர்த்துறாதீங்க, சரியா? அப்புறம் அவ்வளோதாங்க. நான் இந்த சீரியல் வந்து நான் கொஞ்சம் லென்த்தாக தான் போடலான்னு தான் இருந்தேன். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் லென்த்தாக பேசிட்டேன். கேட்குறவங்க கேளுங்க, கேட்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஐ டோன்ட் கேர், சரியா? எனக்கு என்னோட மனசாட்சிப்படி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன், சரியா? ஒரு சீரியலுங்கிறது எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பார்க்கறதுக்கே ஒரு லாஜிக்காக இருக்கணும். மெட்டி ஒளி சீரியல் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் செல்வம்னு ஒருத்தர் கேரக்டர் நடிச்சிருப்பார், பார்த்துருக்கீங்களா? சூப்பராக நடிச்சிருப்பார். அவர் கூட சொல்லியிருக்காரு, இப்போ இருக்கிற சீரியல் எல்லாமே வந்து அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை, அதுதான் உண்மை. எவன் நடிப்பான் சொல்லுங்கள்? அந்த மெட்டி ஒளியில் பார்த்துருக்கீங்களா? யார் கழுத்துலையாவது
வண்டி வண்டி தண்டமாக காதில் இத்தச்சோடு கழுத்தில் இத்தச்சோடுன்னு யாராவது போட்டு நடித்து பார்த்துருக்கீங்களா? ம் மாங்கல்யம், ஐயோ இந்த என்னது மௌனம் பேசியதேவா, அந்த மௌனம் பேசியதில் காலில் மாட்டிக்கிச்சு அந்த மாங்கல்யம், அந்த காலில் இழுத்துக்கிட்டே திரியிறான் ஒருத்தன். ஏன்னா தாலினா உங்களுக்கு அவ்வளோ விளையாட்டாக போச்சா? மக்களோட நம்பிக்கையில் ஏன் இப்படி விளையாடுறீங்க? மக்களோட நம்பிக்கையில் ஏன் இப்படி விளையாடுறீங்கன்னு தான் நானும் கேட்குறேன். கோயிலில் வச்சே தப்பு பண்ணுறாங்க, அப்போ சாமி தண்டிக்காதா? இந்த மாரி சீரியல்னு ஒன்று எடுக்கிறான் பாருங்க, அது அதை விட கேவலம். இப்போ தான் அது ப்ரிவியூவும் பார்த்தேன், ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. மாரியோட ஆவியை வந்து அந்த மந்திரவாதி பிடிக்கிறானாமா, பிடிச்சி ஃபோட்டோக்குள்ளே அடைச்சி குடுவையில் அடைச்சி கொண்டு போய் கடலில் வீசுகிறாங்களாமா, இங்கிட்டு துர்காவோட உடம்பை எரிக்க போகிறாங்களாமா. அப்புறம் என்ன வெங்காயத்துக்குடா நீங்களாம் நான் சாமி இது அதுங்கிறீங்க? நான் தான் சொல்லலையா கேஸ், அடித்து சொல்கிறேன், நினைத்தாலே இனிக்கும் மாதிரி தான் மாரி சீரியலை கொண்டு வர போகிறாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். சரிங்களா? சித்தார்த்து அங்கே எப்படி நினைத்தாலே இனிக்கும் சித்தார்த்தில் இங்கே வந்து இவன் அப்படியே மாரி சீரியல் ஜெராக்ஸ் இது நினைத்தாலே இனிக்கும் ஜெராக்ஸ் காப்பி தான் மாரி சீரியல். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சீரியல் ரெண்டு தான். ஒன்று அண்ணா ஒன்று, இன்னொன்று கெட்டி மேளம் ஒன்று. இந்த 2 சீரியல் தான் ஜீ தமிழை பொறுத்தளவு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கதை காலத்தில் போயிட்டுருக்கு. மற்ற எல்லா சீரியலும் கேவலத்தின் உச்சம். சரியா? கார்த்திகை தீபம் இன்னும் ரேவதிக்கு உண்மை தெரியவே இல்லை. நீ ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சாதான் நாடகம் அடுத்த கடத்துக்கு நகரும். இல்லாட்டினா மகேஷை கார்த்தி வந்து கண்டுபிடிச்சி உண்மையெல்லாம் சொன்னா தான் அந்த அம்மனிக்கு வந்து கார்த்தி மேலே லவ் வரும், மண்ணாங்கட்டி வரும், எல்லாம் வரும். சரியா? ஓகே கேஸ், அவ்வளோதான். இன்றைக்கி நான் நிறையா பேசிட்டேன்னு நினைக்கிறேன், என்னால் தாங்க முடியல கேஸ். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் நாடகத்தை வந்து வீரா சீரியலில் வந்து எனக்கு நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, நான் மாறனும் வீராவையும் தான் உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து அந்த ஜோடி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க என்ன தான் ஹீரோயினாக இருந்துட்டு போகிறாங்க, இவங்க ஹீரோவாக இருந்துட்டு போகிறாங்க, ஐ டோன்ட் லைக் இட். ஆனால் எனக்கு பிருந்தா கார்த்தி ஜோடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அழகாக இருப்பாங்க, பார்க்குறக்கே ஒரு கப்புலாட்டம் அழகாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஜோடியை பிரிச்சிட்டிங்களேடா, அது பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரியா? இனிமேலாவது கதை காலத்தை மாற்றி விஜயை வந்து வீரா வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி எடுங்கப்பா, அப்போ தான் நாடகம் நல்லாயிருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ கேஸ். ஏதாவது ஒரு நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.